மக்களே, நாம் இப்போ வைகை அணையில் இருக்கோம். தண்ணி பாருங்கள், பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதான் வைகை அணை. மக்களே, டைம் கரெக்டாக நைட்டு 1:30. ஊதியூருக்கு பக்கத்தால் ஒரு கிராமத்தில் இறக்க போகிறோம். ரோடே ஃபுல்லாக அனாதையாக இருக்குங்க. பார்க்கவே த்ரில்லிங்காக இருக்குது ரோடு. அப்படியே போயிட்டுருக்கோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே தெரியுது. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி 2வது நாள் கேரளா கிளம்பிகிட்ருக்கேன். நேற்று நெடுங்கண்ணை வரையும் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஊர் கட்டப்பனா. இன்றைக்கி நைட்டு கிளம்பிகிட்ருக்கேன். வாங்க, வீட்டில் சாப்பிட்லாம் வாங்க. இன்றைக்கி வீட்டில் தோசை, தோட்டத்தில் சாப்பிட்ருக்கேன். டைம் கரெக்டாக 9 மணி. நீட்டாக குளிச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் கம்பெனி போய் வண்டி எடுத்துடலாம். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நைட் ரைடு, வாங்க போவோம். மக்களே, நம்பியூரில் டீசல் அடிச்சிட்டுருக்குறோம். இன்றைக்கி லோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா தேனிக்கு பக்கத்தால் வைகை அணை, அதுக்கு பக்கத்தில் தான் லோடு இறக்க போகிறோம். நம்ம அண்ணன் டீசல் அடிச்சிட்டுருக்கிறாரு. அடித்து முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். மக்களே, டைம் கரெக்டாக 11:30. நம்ம நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கெட்டிச்செவியூர் வழி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி லோடு இருக்கிற பாயிண்ட் வந்து வைகை டேமுக்கு பக்கத்தாலைங்க. தேனி மாவட்டம் வைகை அணைக்கு பக்கத்தாலைங்க லோடு இருக்கிற பாயிண்ட்டு. அப்படியே அங்கே இறக்கிட்டு பெரியகுளம் கொஞ்சம் லோடு இருக்குங்க, இறக்கிட்டு வர வேண்டியது. இன்றைக்கி கேரளா போக வேண்டியதாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஆர்டர் இல்லை, நாளைக்கு நைட்டுன்ட்டார் கேரளா. இன்றைக்கி இங்கே போயிட்டு நாளைக்கு நைட்டு கேரளா. மக்களே வாங்க, நைட் ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்றே கேரளாவிலேருந்து வந்தேன். லைட்டாக தூக்கம் வேறு வருது. பகலில் வந்து தூங்கவே இல்லை. இப்பா இன்றைக்கி இந்நேரத்துலேயே தூக்கம் வருது. போயிட்டுருக்கேன். போகிற வழியில் காங்கேயத்துக்கிட்ட ஊதியூரில் ஒரு பாயிண்ட் இறக்கணும். இறக்கிட்டு அப்படியே அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு வைகை அணை டேமுக்கு பக்கத்தில். நாளைக்கு எப்படியாவது வைகை டேமை பார்த்தே ஆகணும் மக்களே. உங்களுக்காக நான் கண்டிப்பாக போய் வீடியோ எடுத்து போடுறேன். மக்களே, டைம் கரெக்டாக 12:35. நம்ம காங்கேயம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது ஊதியூரில் பாயிண்டில் இறக்கிட்டு அப்புறம் அப்படியே தேனி கிளம்பிடலாம். மக்களே, காங்கேயத்தில் தண்ணி குடிக்கலான்னு நிறுத்திக்கிறோம். தராபுரம் ரோடு. தண்ணி வருதா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். நம்ம நேரம் தண்ணி வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இங்கே குடிக்க எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. காசு கொடுத்து தான் வாங்கணும். போகிற வழியில் பரவாயில்ல, தண்ணி வருது. தாப்பிச்சிட்டோம். சரி மக்களே, தண்ணி குடிப்போம். ராஜா, பறந்து போகாத. எல்லா கேனையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். மக்களே, 3 கேனு தண்ணி பிடிச்சிட்டோம். நீ அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புவோம். வாங்க, நைட் ரைடு போவோம். மக்களே, காங்கேயத்துலேருந்து நம்ம ஊதியூருக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். லைட்டாக தூக்கம் வருது. அதனால் ஒரு டீ சாப்பிட்டு போயிடலான்னு நம்ம ரெகுலர் கடையில் நிறுத்தலான்னு இருக்கேன். வாங்க, டீ சாப்பிடுவோம். டீ சாப்பிடலாம் வாங்க. சூப்பராக இருக்கு. இன்னும் டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் மக்களே. மக்களே, டைம் கரெக்டாக நைட்டு 1:30. ஊதியூருக்கு பக்கத்தால் ஒரு கிராமத்தில் இறக்க போகிறோம். ரோடே ஃபுல்லாக அனாதையாக இருக்குங்க. பார்க்கவே த்ரில்லிங்காக இருக்குது ரோடு. அப்படியே போயிட்டுருக்கோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே தெரியுது. இல்லை, அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே தான் ஒரு வீடு தெரியுது. இன்ன வரைக்கும் ஒரு வீடும் கூட இல்லை. அப்படியே பாங்காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கு. அப்படியே போயிட்டுருக்க மக்களே. யோசிச்சுன்னு இருக்கு. என்ன இருந்தாலும் தெரியாது, பயமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பயம்லாம் இல்லை. வண்டியில் பொறுத்தளவு சாமி இருக்குது. கருப்பண சாமி கூடையே துணை இருப்பார். அப்படியே போயிட்டுருக்க மக்களே. யோசிச்சுன்னு இருக்கான இந்த ரோடு. மக்களே, ஊதியூரில் இறக்க வேண்டிய பாயிண்ட் வந்துட்டோம். இந்த தோட்டத்துக்குள்ளே தான் இறக்குறது. நீ இறக்கி விட்டுட்டு அப்படியே நீ கிளம்ப வேண்டியது வைகை டேம் பக்கம். தேனிக்கு பக்கம் வைகை டேம். யாருமே வரல. நம்ம நண்பர் தான் வந்துட்டுருக்காரு லோடு இறக்க. ஒரு ஆரணை போட்டு பார்க்கலாமா? என்னண்ணா எந்திரிச்சு வாங்கண்ணா, நானும் போகணுண்ணா. தேனிக்கு பக்கமா ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. மக்களே, ஊதியூரில்
லோடு இறக்கியாச்சு தோட்டத்தில். இனி அப்படியே நம்ம தேனிக்கு பக்கம் வைகை அணை பக்கமாக போயிடுவோம். லோடு இருக்க டைம் கரெக்டாக 2 மணி. நீ எடுத்து பிடிச்சா நீ எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு தெரியல. தூக்கம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெடிக்குள்ளே போயிடலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம். மக்களே டைம் கரெக்டாக 2:18. நாம் தாராபுரம் ரீச் பண்ணிட்டோம். மக்களே டைம் கரெக்டாக 2:45. நாம் கள்ளிமந்தையை ரீச் பண்ணிட்டோம். லைட்டாக தூக்கம் வருது. போய் ஒரு பேக்கரி சுக்கு காப்பி நல்லா இருக்குது, வாங்க இன்றைக்கி சுக்கு காப்பி குடிக்கலாம். ஒரு வடை டீ வாங்க சாப்பிட்லாம். சுக்கு டீ இங்கே சூப்பராக இருக்குது, வாங்க குடிக்கலாம். வேறு லெவல் காரம் சூப்பராக இருக்குது, வாங்க மக்களே குடிப்போம். மக்களே ஒட்டஞ்சத்தூர் ரீச் பண்ணி நம்ம செம்பட்டி புது பைபாஸில் போயிட்டுருக்கிறோம். இன்னொரு 15 கிலோமீட்டர் செம்பட்டி. மக்களே செம்பட்டிக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்ப முடியல, தூக்கம் பயங்கரமாக இருக்குது. அதனால் படுத்துட்டேன். 4 மணி ஆச்சு. ஒரு 6 மணி வரையும் தூங்கணும்னு ஒரு 2 மணி நேரம் நல்லா இருக்குது. அப்புறமா எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிக்கலான்னு படுத்தாச்சு. மக்களே குட் நைட். மக்களே நல்ல தூக்கம், ஒரு 3 மணி நேரம் நல்ல மரண தூக்கம். இப்போ தான் எந்திரிக்கிறேன், விடிஞ்சிருச்சு. அப்படியே கிளம்பலாம். மக்களே செம்பட்டிக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு 3-3.5 மணி நேரம் நல்லா தூக்கம். இப்போ தான் எந்திரிச்சு ப்ரெஸ் ஆகிட்டு அப்படியே கிளம்புற மக்களே. ரொம்பவே முடியல, 2 நாளாக வண்டியிலேயே இருக்கிறமா. நல்ல தூக்கம், எந்திரிக்கவே முடியல. இப்போ தான் எந்திரிச்சேன். நீ அப்படியே கிளம்பலாம், வாங்க போவோம். மக்களே டைம் கரெக்டாக 7:30. நாம் இப்போ கிளம்பியாச்சு. செம்பட்டிக்கு பக்கமாக இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே உள்ள மலைகள் எல்லாம் பாருங்கள். வாவ், வேறு லெவல் சூப்பராக இருக்குங்க. சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மலை மேலே நிழல் விழுது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. இந்த இடம் இங்கே பாருங்கள், தென்னை மரம், வாழைத்தோட்டம், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. அப்படியே கிளம்புறோம் மக்களே. டைம் கரெக்டாக 7:45. நம்ம செம்பட்டி ரவுண்டானா ரீச் பண்ணிட்டோம். இந்த ரைட் எடுத்தால் ஒரே ரோடு, தேனி ரோடு. வைகை அணைக்கு பக்கம் தேனிக்கு லோடாக இருக்க போகிறோம், வாங்க போவோம். மக்களே வத்தலக்குண்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் பாருங்கள், கருப்பசாமி கோயில். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த குதிரை பாருங்கள். நான் போக வர இந்த ரோட்டில் பார்த்துட்டே இருப்பேன். இன்றைக்கி தான் நிறுத்தி கண்டிப்பாக வீடியோ எடுத்தாகணும்னு நிறுத்திட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம கருப்பணசாமி கோயிலில் பாருங்கள் குதிரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது போகிற வழி சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்க, வாவ், தென்னை மரமெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இருபுறமே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. வெயில் வேறு தரமாக வந்துட்டுருக்கு. அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் சாப்பிடலை. நைட்டும் ஒரு தோசை தான் சாப்பிட்டேன் வீட்டில். பசிக்குது, ஏதோ ஒரு பக்கம் போய் சாப்பிட்டு அப்புறம் தான் போகணும் மக்களே. லெஃப்ட் கட் பண்ணால் வைகை அணை 13 கிலோமீட்டரு. நாம் இந்த ரோட்டில் தான் போகணும், லோடு இருக்கிற பாயிண்ட்டு. ஒரு வேளை வைகை அணையே போயிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம், வீடியோ எடுத்துடலாம். நீ எந்த ஏரியாவுக்கு போகுதுன்னு தெரியல, அந்த ரூட்டில் லெஃப்ட் எடுத்து நம்ம போகணும் மக்களே. வைகை அணை ரோட்டில் போயிட்டுருக்குறோம். டைம் கரெக்டாக 8:45. சரி, இந்த ரோட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்தேன். இங்கே ஒரே ஹோட்டல் இல்லை. தயவு செஞ்சு இந்த வைகை அணைக்கு வர்றவங்க முதல்லையே முன்னாடியே சாப்பிட்டு வந்துடுங்க. பைபாஸ்லேயே உள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமந்தான், தோட்டங்க தான், கடைகள்லாம் இல்லை. பெருசாக கடை இல்லை, சின்ன சின்ன பெட்டி கடை இருக்குது, அவ்வளோதான். ஹோட்டலெல்லாம் இல்லை மக்களே. வைகை அணையில் இருக்கோ என்னமோ தெரியல, நான் இன்னும் போனதில்லை, போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த ரோட்டில் எங்கேயுமே ஹோட்டல் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமந்தான். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது டிரைவிங் மட்டும் சேஃப்டியாக பண்ணணும். பயங்கரமாக பைக்குக்காரெல்லாம் கண்டபடி வர்றாங்க. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க மக்களே. இங்கே பாருங்கள், ஒரு தோட்டம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்குள்ள மரங்கள்லாம் பாருங்கள், வேறு லெவல் சூப்பராக இருக்குது மக்களே. நெல் வயலுக்கு பக்கமாக வந்துட்டோம். முன்னாடி அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. உங்களுக்கு காட்டுற பாருங்கள். வாவ், வேறு லெவல் இந்த ரோடு. வைகை அணை பக்கமாக வந்துட்டோம். இன்னொரு 9 கிலோமீட்டர் இருக்குது. இங்குள்ள கரும்பு தோட்டம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. முன்னாடி பாருங்கள் வாழைத்தோட்டம், அப்படியே நெல் வயல் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே.
இங்குள்ள மலைகள்லாம் பாருங்கள், பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி சொர்க்கத்துக்கே போக போகிறோம். நெல் வயல் அறுவடைக்கு பக்கமாக ஆயிடுச்சு. இன்னொரு 10-20 நாளில் நெல் அறுவடை செய்வாங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வேறு லெவல், சூப்பராக இருக்குது மக்களே. வைகை அணை ரோடு இது பாருங்கள், பூரா ஃபுல் அண்ட் ஃபுல் வெத்தலை தோட்டம். இது வெத்தலை தோட்டம். உள்ளே போகலான்னா ஓனர் பேசுவாருன்னு நினைக்கிறேன், விட மாட்டாங்க. காட்டுக்காரர் ஓனர் பேசுவார். இது வெத்தலை தோட்டம் பாருங்கள் மக்களே. கரும்பு தோட்டம், அகத்திக்கீரை தோட்டம். இந்த வெத்தலைக்கு நிழலாக அகத்திக்கீரை மரம் வச்சுட்ருக்காங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது இந்த ரோடு பார்க்கவே. இதை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வெத்தலை தோட்டம் தான் இங்கே ஜாஸ்தி மக்களே. வைகை அணைக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது. ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே சாப்பிடாம போகவே முடியாது, பசிக்குது. சாப்பிட்டு போய்க்கலான்ட்டு நிறுத்துகிறேன். பாண்டியன் ஹோட்டல் மக்களே. வைகை அணை இன்னும் 2 கிலோமீட்டர். அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி, இதை விட்டுட்டு வேறு பக்கம் போய் சாப்பிட்லான்னா கடையெல்லாம் போயிரு, ரொம்ப பசி. அதனால் சாப்பிட்லான்னு கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். வாங்க மக்களே, சாப்பிடுவோம். மக்களே, காலையிலுக்கு சாப்பாடு தோசை. வாங்க சாப்பிட்லாம். வைகை அணைக்கு இன்னொரு 2 கிலோமீட்டருக்கு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். மக்களே, நாம் இப்போ வைகை அணையில் இருக்கோம். தண்ணி பாருங்கள், பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதான் வைகை அணை. இங்கே உள்ளே சுற்றி பார்க்கலான்னா நம்ம டிரைவிங் வந்ததுனால போக முடியாது. பாருங்கள், வைகை அணை தண்ணி போயிட்டுருக்கு. அப்படியே இந்த புறம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி போயிட்டுருக்கு மக்களே வைகை அணையில். சூப்பராக இருக்குது. ஒரு முறை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த அணை. இப்படி லெஃப்ட் கட் பண்ணோம்னா மதர் ரோடு, ஆண்டிப்பட்டி 7 கிலோமீட்ரு. ரைட்டில் தேனி ரோட்டில் நம்ம போகணும், இறக்க வேண்டிய பாயிண்ட்டு. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது வைகை அணை. வைகை கரை காற்றே நில்லு அப்படிங்கிற ஒரு சாங்கு தான் பாடத்தோன்னு. சூப்பராக இருக்குது மக்களே இந்த ஏரியா. தண்ணி பாருங்க பயங்கரமாக போயிட்டுருக்கு. கீழ்கண்ணில் தான் போகுது, தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மேல் கண்ணில் போகலை. சரி, அப்படியே கிளம்புவோம் மக்களே. வைகை அணைக்கு பக்கத்தால் வந்து லோடு இருக்காச்சு. நீ அடுத்தது தேனி போகணும். இங்கே பாருங்கள், காத்தாடி எவ்வளோ அழகாக சுற்றுதுன்னு. ஜம்முன்னு சுற்றுது. சவுண்டு பயங்கரமாக இருக்குது. பக்கத்தால் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. பயங்கரமாக சத்தமாக இருக்குது மக்களே. பயங்கர ஹைட்டாக இருக்குது. இது அப்படியே கிளம்பிட்டோம் மக்களே. தேனிக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம் வைகை அணையிலிருந்து. இங்கே பாருங்கள், இங்கே உள்ள மலைகள், இங்கே இருக்க தோட்டங்கள் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மக்களே. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த மலை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வேறு லெவல் மக்களே இந்த ஏரியா. மக்களே, தேனியில் இறக்க வேண்டிய பாயிண்ட் போயிட்டோம். தேனி சிட்டிக்குள்ளே போகிறோம். இந்நேரம் பாருங்கள், பயங்கர டிராஃபிக் ஆகுது. நீங்கள் செத்துற வேண்டியதான் சாமி. பயங்கர டிராஃபிக்காக இருக்குது உள்ளே. இந்த டைமுக்கு கூப்பிட்டு போகிறான் மனசன் மக்களே. தேனியில் வச்சு இறக்கிருக்கலாம். நம்ம பெரிய வண்டி நம்மளை அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் மக்களே. பாய்.